கைஸ், இப்போ உலகம் முழுக்க ரொம்பவுமே டென்ஷன் போய்க்கிட்டு இருக்குது. யுஎஸ், இஸ்ரேல் அண்ட் ஈரான் இந்த 3 கண்ட்ரிஸ்குள்ளேயுமே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்குறப்ப நம்ம மைண்ட்ல இந்த ஒரு கொஷனும் வந்து இருக்கும். நார்த் கொரியா மாதிரியான ஒரு சின்ன கண்ட்ரி மேலே ஏன் யாருமே டிரெக்டாக வார் ஸ்டார்ட் பண்ணலைன்னு சொல்லி. யுஎஸ்ஏ, சவுத் கொரியா, ஜப்பான் எல்லாமே பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் தான். ஆனால் நார்த் கொரியா மேலே மட்டுமே ஃபுல் ஸ்கேல் அட்டாக் யாருமே இதுவரை காட்டியுமே ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மேஜரான ரீசன்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தா சிம்பிளாக நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது காரணம் பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம்னு சொல்லலாம். வடகொரியா நாட்டுக்கிட்ட ஏற்கனவே அணுகுண்டுகள் இருக்குதுன்னு சொல்லி உலக நாடுகளோட உளவு அமைப்புகள் பல முறை கூறியிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு சாதாரண குண்டுகள் மாதிரியும் இல்லை. இந்த அணுகுண்டுகள் எல்லாம் ரொம்ப நீண்ட தூரத்துக்கு ஏவக்கூடிய ஏவுகணைகள் கூட அந்த நாட்டுக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு நாள் உண்மையாவே போர் தொடங்கினா வடகொரியா அணுகுண்டு கொண்ட ஏவுகணைகளை மற்ற நாடுகளுக்கு எதிராக கூட அனுப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நடந்தா அதோட தாக்கமடையக்கூடிய நாடுகளா தென்கொரியா, ஜப்பான், அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட சில இராணுவ தளங்களும் உள்ளடக்கப்படும். ஸோ இதுல ஒரு அணுகுண்டு வெடிச்சாலும் ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களோட உயிர் இழக்கக்கூடிய அபாயம் இருக்கும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான அணுகுண்டுகள் நார்த் கொரியா கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றியுள்ள பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு அந்த ரேடியேஷனோட பாதிப்பும் தொடரலாம். ஸோ இதனால தான் உலக நாடுகளோட தலைவர்கள் போர் தொடங்கினா நிலைமை ரொம்பவுமே மோசமாகிடும்னு சொல்லி நினைச்சு போரை தொடங்காம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ரெண்டாவது முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா தென்கொரியாவோட தலைநகரமாக இருக்கக்கூடிய சியோல்னு சொல்லக்கூடிய நகரம். ஸோ இது வடகொரியால எல்லைக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்குது. 2 நாடுகளோட எல்லையின் தூரம் அதிகமாக இல்லை. ஸோ வடகொரியா அதோட எல்லை பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பெரிய பீரங்கிகள், ஏவுகணை ஆயுதங்கள் இதெல்லாமே தயார் நிலையில் தான் வச்சிருக்குது. ஸோ ஒரு நாள் போர் ஆரம்பிச்சுன்னா இந்த ஆயுதங்கள்ல இருந்து சில நிமிடங்களுக்குள்ளேயே ஆயிரக்கணக்கான குண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த நகரம் மேலே விழ ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய நகரம். அங்கே சுமார் 2 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க. ஸோ அதனாலே அணுகுண்டு பயன்படுத்தாம இருந்தாலுமே கூட ஒரு பெரிய பீரங்கியால தாக்கினாலுமே இந்த நகரத்துல மிகப்பெரிய சேதம் ஏற்படலாம். பல கட்டிடங்கள் சேதமடையும், மக்களோட உயிருக்கும் அபாயம் இருக்கும். ஸோ அதனால தான் உலக நாடுகளோட அரசுகள் பார்த்தீங்கன்னா போர் தொடங்கினா உடனே மிகப்பெரிய மனித இழப்புகள் நடக்கலாம்னு சொல்லி பயந்து போரை தொடங்காம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. மூணாவது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சைனா. வடகொரியாவுக்கு ரொம்பவுமே நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னா அது சைனான்னு சொல்லலாம். பல வருடங்கள்ல இந்த 2 நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் மற்றும் பொருளாதார உறவு இருக்குது. ஸோ அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால யாராவது வடகொரியாவுக்கு எதிராக போர் தொடங்கினா சைனா அமைதியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி உலக நாடுகளுக்கு இருக்குது. ஸோ சைனா நேரடியா படைகளை அனுப்பி போர்ல கலந்து கொள்ளும்னு உறுதியா சொல்ல முடியாட்டியுமே வடகொரியாவுக்கு அரசியல் ஆதரவு இல்லைன்னா ராணுவ உதவி செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அப்படி சைனா உதவி செய்ய ஆரம்பிச்சா ஒரு சின்ன பிரதேச போர் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் கலந்து கொள்ளக்கூடிய உலக போரா மாறும்னு சொல்லக்கூடிய ஒரு டேஞ்சரும் இருக்குது. இதனால தான் அமெரிக்கா மற்றும் மற்ற பெரிய நாடுகள் ரொம்பவுமே கவனமாகவும் மெதுவாகவும் முடிவுகள் எல்லாம் எடுக்குது. ஸோ வடகொரியா மேல கை வைக்காம இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் சைனாவும் இருக்குது. அதே சமயம் ஒரு நாள் இந்த வடகொரியாவுக்கு எதிராக ஒரு பெரிய போர் தொடங்கினா அந்த நாட்டோட அரசு பலவீனமாகி முழுவதுமா சரிந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அரசு சரிந்து போனா என்ன நடக்குன்னா, முதல்ல அந்த நாட்டை வாழ்ற மக்கள், அதாவது லட்சக்கணக்கான மக்கள் பயந்து அவங்களோட நாட்டை விட்டு வெளியேற முயற்சிக்கலாம். ஸோ பக்கத்துல நாடுகளுக்கும் ஓடி போகலாம். இதனாலே அந்த நாட்டு மக்களோட எண்ணிக்கை திடீர்னு அதிகரிச்சு பெரிய சிக்கல்கள் எல்லாம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வடகொரியாவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை அடுத்து யாரு கட்டுப்படுத்த போறாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். அரசு இல்லாம குழப்பம் ஏற்படும். அந்த ஆபத்தான ஆயுதங்கள் எல்லாம் தவறான கைகளுக்கு போகக்கூடிய அபாயமும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே ஒரே நேரத்துல சரி செய்யறது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஸோ அதனால தான் பல நாடுகள் இந்த நாட்டு மேல கை வைக்காம இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த நார்த் கொரியா மேல யுத்தம் தொடங்காம இருக்கிறதுக்கான காரணங்களா இதுதான் சொல்லப்படுது. அதனால தான் உலகத்தோட பவர்ஸ் டிரெக்டா யுத்தத்தை அவாய்ட் பண்ணிட்டு டிப்ளமசியை யூஸ் பண்றாங்க. ஸோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சத மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.